ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மார்னிங் டிஃபன் தோசை மாவு வந்து ஸ்கூல் இருந்தால் தானே நம்ம அரைப்போம். இப்போல்லாம் ஸ்கூல் இல்லாதனால ரொம்ப ரிலாக்ஸாக 8 மணி 9 மணிக்கு தான் டிஃபனே ஸ்டார்ட் பண்ணுறோம். மாவில்ங்கிறதுனால டெய்லி இந்த மாதிரி வெரைட்டி தோசை தான். இன்றைக்கி கோதுமை தோசை. வத்தல் வந்து வதக்கி போடுறத விட இந்த மாதிரி வத்தல் பொடி, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் போட்டு கோதுமை தோசை ஊற்றினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தான் கரைச்சி வச்சிட்டேன் முதல்ல. அப்புறம் தக்காளி சட்னி அரைக்க போகிறேன். வத்தல், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு வெங்காயம், தக்காளி சேர்த்து வதக்கணும். அம்மா வந்து சின்ன பிள்ளையில் தக்காளி சட்னி செய்வாங்க. அவ்வளோ வாசமாக இருக்கும். ஆனால் அவங்க வந்து ஆட்டு உரலில் அரைப்பாங்க. அப்போல்லாம் மிக்ஸி கிடையாது. நான் பக்கத்து வீட்டில் விளையாண்டுட்டு இருக்கும்போது கூட அரைக்கும் போது அவ்வளோ வாசனை வரும். ஆனால் இப்போ அம்மா அரைக்கிறது கூட அந்த மாதிரி இல்லை. தக்காளி சட்னி அரைக்கும் போதெல்லாம் அந்த மாதிரியே வரமாட்டேங்குதுன்னு நானும் ஒவ்வொரு நாளும் நினச்சிக்கிட்டே இருப்பேன். வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக வதக்கி லைட்டாக வதக்கினா போதும், கோதுமை தோசைக்கு போடுறதுக்கு தான். வதக்கிட்டு கலந்து தோசை ஊற்றியாச்சு. நான் வந்து கோதுமை மாவில் மைதாவோ அரிசி மாவோ எதுவுமே சேர்க்க மாட்டேன். வெறும் கோதுமை தான். எப்படி வரும்னு கேட்காதீங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ சூப்பராக மொறுன்னு அடை தோசை மாதிரி வரும். நீங்களும் வெறும் கோதுமையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.